ஹாய் வணக்கம் காய்ஸ். ஸோ இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்லி நான் டெல்லிக்கு போயிருந்தேன். டெல்லியில் வந்து பார்த்தீங்கன்னா சரவண பவன் அங்கே போயிருந்தேன். அது பார்த்தீங்கன்னா அங்கே எவ்வளோ டிமாண்ட் இந்த கடை அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மலேசியாவோட எக்ஸ்பென்சிவ் தான். ஆக்சுவலி மலேசியா சரவண பவனோட ரொம்ப எக்ஸ்பென்சிவாக தான் இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லஞ்ச் வந்து மலேசியன் ரிங்கிட் 30 ரிங்கிட் வருது. பட் இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருந்தும் இவ்வளோ கூட்டமாக அப்படின்னு யோசிச்சோமா? ஆமாம், ஏன்னா டெல்லியில் உள்ள ஃபுட் வந்து நம்ம தமிழ் சாப்பாடுக்கு வந்து ஒத்து வர மாட்டேது. ஸோ டெல்லியில் வந்து நிறைய பேர் வந்து தமிழ் சாப்பாடு, சவுத் இண்டியன் ஃபுட் வந்து தேடுறாங்க. ஸோ டெல்லியில் கிடைக்க கொஞ்சம் சவுத் இண்டியன் ஃபுட் கிடைக்க ரொம்ப கஷ்டம். அதுவும் அங்கே உள்ள சாப்பாடு வந்து இறங்க மாட்டுது. ஸோ நீங்களும் டெல்லியில் வந்து ஒரு சவுத் இண்டியன் கடை திறக்கலாம், தாராளமாக திறக்கலாம். திறந்தால் கண்டிப்பாக நிறையா ஆதரவு கிடைக்கும். ஓகே, சரி சரி. இது ஏதோ ஒரு நாள் தான் இவ்வளோ கூட்டம்னு நினைக்காதீங்க. ஆக்சுவலி நான் அங்கே ஒரு 3 நாள் தங்கியிருந்தேன் அந்த பக்கத்தில் உள்ள ஹோட்டலில் தான். ஸோ 3 நாளும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டமாக தான் இருந்துச்சு இந்த இடம். இந்த பர்டிகுலர் பிளேஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கானஃப் சர்க்கிள். டெல்லியில் கானஃப் சர்க்கிள் தட்டி பார்த்தீங்கன்னா அந்த ஏரியா தான்.